வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்றாழையுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கற்றாழையில் இயற்கை சத்துக்களான விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த கற்றாழை உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ கற்றாழை நீங்கள் அப்படியே உணவுகளை சேர்த்துக்கலாம், ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது, எந்தெந்த நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது இதை பற்றி முழுமையாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கற்றாழையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி அதிக அளவு மருத்துவ குணம் உடையது. தோள்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல், அரிப்பு போன்ற தோல் நோய்களுக்கெல்லாம், இந்த ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் இந்த கற்றாழை ஜெல்லை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் 75க்கும் மேற்பட்ட சத்துக்களான விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள், என்சைம்ஸ் மற்றும் ஆன்டி ஏஜென்ட்ஸ்கெல்லாம் இருக்கு. ஸோ இதில் ஆன்டி ஃபங்கல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருக்கிறதால காயம் ஏற்பட்ட இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகரித்து புண்களை சீக்கிரம் சரி செய்ய வைக்கிறதுக்கு கற்றாழை உதவிகரமாக இருக்கும். நீங்கள் கற்றாழையை பயன்படுத்தும் போது வயது முதிர்ச்சி தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கலை குணப்படுத்த கற்றாழையை நீங்கள் எடுத்துக்கலாம். செரிமான கோளாறு உள்ளவர்கள் இந்த கற்றாழையை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் சாப்பிடலாம். அதாவது 1 ஸ்பூன் அளவில் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 2 நாட்கள் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் போதோ அல்லது நீங்கள் ஜூஸாகவோ ஜெல்லாகவோ நீங்கள் இதை சாப்பிடலாம். ஸோ மலச்சிக்கலுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். இது கல்லீரல், சிறுநீரகம், அப்புறம் உடம்பில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை ஆகியவற்றையும் சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்காகவும் நீங்கள் கற்றாழையை எடுத்துக்கலாம். பல் உறுதியாக இருக்கிறதுக்கு கற்றாழையை நீங்கள் பயன்படுத்தலாம். கற்றாழை சாறு அல்லது கற்றாழை எண்ணெயை உடம்புல நீங்கள் தடவுவதால் கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய ஸ்கின் டிசீஸ், சரும நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கற்றாழை ஜெல்லை நீங்கள் வாயில போட்டு மென்னுட்டு வந்தீங்க அப்படின்னா பல் ஈறுகள் உறுதியடைகிறதுக்கும் மற்றும் பர்சத்தை வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கும் இந்த கற்றாழை ஜெல் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கற்றாழையை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்க முடியும். பலவிதமாக சீசன் அட்டாக் உடைய நோய்களையும் வராமல் தடுத்துக்க முடியும். ஸோ நோய் எதிர்ப்பு குறைவாக இருக்கிறவங்க கற்றாழையை சாப்பிடலாம். உடலில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் சைட்டோஃபைன் போன்ற வேதிப்பொருட்களை அதிகரிக்க செஞ்சு இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு கற்றாழை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு கற்றாழையை நீங்கள் எடுத்துக்கலாம். பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னா கற்றாழையை பயன்படுத்துங்க. தோல் நீக்கிய கற்றாழையை நீங்கள் ஜூஸாக செஞ்சு அதில் சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தீங்க அப்படின்னா வெப்ப காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் மற்றும் உடலுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகள் இந்த மாதிரி நீங்கள் இந்த கற்றாழையை சாப்பிடுவதால் உடம்புல சர்க்கரை நோய் அளவை குறைக்கிறதுல இது பெரும் பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த கற்றாழை ஜூஸஸ் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு கற்றாழையை நீங்கள் எடுத்துக்கலாம். புற்றுநோய் உள்ளவர்கள் கற்றாழையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இது புற்றுநோய் செல்கள் உடல்ல வளராமல் தடுக்கிறதுக்கும் மேலும் புற்றுநோய்களை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை நீங்க தடுத்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு கற்றாழையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கற்றாழையை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழையினுடைய மேற்புறம் மற்றும் அடிப்புறத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை சாப்பிடக்கூடாது. ஸோ அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சில சைடு எஃபெக்ட் வரும். அது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க கற்றாழையுடைய அந்த மேற்புறம் மற்றும் அடிப்புறத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை சாப்பிடாதீங்க. கற்றாழையை நீங்க சாப்பிட்றதை விடவும் இன்னும் சொல்ல போனால் அதை நீங்கள் சருமத்தினுடைய மேல்புறத்திற்கு பயன்படுத்துவது நல்லது. அதன் மூலமே நீங்கள் நிறைய நலன்களை உங்களால் பெற முடியும். ஸோ அப்பப்போ உங்களுடைய உணவுகளை கொஞ்சம் கற்றாழையை சேர்த்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.